ஒருத்தருடைய வெற்றிய பார்க்கும்போது தான், அட நம்மளே ஜெயிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிலருடைய வெற்றிகள பார்க்கும்போது தான், அட நம்ம வீட்டு பொண்ணுப்பா ரொம்ப சந்தோஷம். நம்ம வீட்டு பையன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நெனைக்க தோணும். அந்த வரிசையில இடம் பிடிச்சவங்க தான் சிங்கர் பவித்ரா. ஆமாங்க, இந்த வீடியோல நம்ம சிங்கர் பவித்ராவ பத்தி நெறைய விஷயங்கள பார்க்க போறோம். இவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. ஒருத்தங்களுடைய வாழ்க்கைய பார்க்கும்போது ஒரே நைட்ல ஒபாமா ஆயிட்டாங்களே அப்படின்னு நினைப்போம். ஆனா இவங்களுடைய வாழ்க்கைய பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ வலி, வேதனை இது எல்லாத்தையுமே கடந்துதான் இப்போ அழகான ஒரு வெற்றி பாதையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஒரு பெரிய கனவோட இருந்திருப்போம், இந்த வாழ்க்கையை நம்ம இப்படிதான் வாழணும் அப்படின்ட்டு. அந்த ஒரு கனவை பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து பொறாம கூட படுவாங்க, என்ன இவங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களேன்ட்டு. அப்படிதான் இவங்களுடைய வாழ்க்கையும். ஏன்னா கிட்டத்தட்ட 15 வருட காதல் அப்படின்றது சும்மா கிடையாது. 11 வருஷம் காதல்ல மட்டுமே இருந்திருக்காங்க. அதுல 6 வருஷம் வீட்டுக்கே தெரியாம காதலிச்சிருக்காங்க. இவங்க எம்என்சியும் படிச்சிருக்காங்க. இவங்களுடைய கணவர் 10th தான் இருந்தாலும் அவர் ஒரு நல்ல வேலை. இவங்க வந்து எப்படியாவது அவர் கூட சேரணும்ட்டு பல போராட்டங்கள். அதே ஊர்ல ஒரு விஷயமும் நடந்துதான் அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி எப்படியோ ஒரு வழியா நம்ம கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல இருக்கும்போது ஃபீவர் வந்து அந்த கல்யாண வாழ்க்கையே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா மாறி இருக்கு. ஸோ என்னதான் வந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு வந்து கடவுள் கொடுப்பாரு அப்படின்ட்டு வாழ்க்கையில நினைச்சிருக்க மாட்டோம். ஆனா நமக்கு நடக்க வேண்டியது எல்லாமே வந்து நடக்கும், கிடைக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இவங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்து ஆசை, நம்ம ஒரு சிங்கர் ஆயிடணும் அப்படின்ற ஒரு ஆசை இவங்களுக்குள்ள. அந்த ஒரு ஆசை இப்ப நடக்குதுன்னும் போது பார்க்க கணவர் இல்லையே, கூட பக்கத்துல இல்லையே, இப்ப இருக்காரு என் கூட, ஆனா வந்து எனக்கு தொட்டு கை தட்டி என்னை தூக்கி விட இது போலலாம் பண்றதுக்கு அவர் இல்லையேன்ற ஒரு ஏக்கம் இப்ப வரைக்கும் இவங்களுடைய மனசுல இருக்கதான் செய்யுது. எங்க போனாலுமே அவங்களுடைய கணவரை பத்தி இவங்க பேசாம இருக்க மாட்டாங்க. மனைவி அமைவதெல்லாம் கடவுள் தந்த வரம் சொல்ற மாதிரி தான் கணவனுடைய வரமும். பல பெண்கள் இப்போ கணவர் சரியில்லை, குடும்பம் சரியில்லை, இந்த மாதிரியான சூழல்ல இருக்காங்க. ஆனா இவங்களை சுத்தி எதுவுமே சரியில்லை, கணவர் மட்டும் சரியா இருந்தாரு, அதனால நம்ம மேல வரலான்ட்டு ஆரம்பமே வாடகை வீட்டுல இருந்து ஆரம்பிச்சாங்க. அதே வாடகை வீட்டுல கிட்டத்தட்ட 4 வருடம் வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு போலான்னு நினைக்கும் போது எதிர்பாராத விதமா ஒரு சம்பவம், அதுதான் அவங்களுடைய கணவரோட இழப்பு. அந்த ஒரு இழப்பை யாராலுமே ஈடு செய்ய முடியாது. ஏன்னா அந்த ஒரு இழப்புல இருந்து இவங்க இப்ப வரைக்கும் மீண்டு வரல. அவரு இறந்தப்போ நம்மளும் அட்டன் பண்ணிடலாம் சூசைட் அப்படின்னு சொல்லிதான் இவங்க பல முயற்சிகள் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு அப்படின்றது கூட இவங்க மறந்துட்டாங்களா, அழ கூட இல்லையா. இவங்களுடைய கணவருடைய இறப்பு அண்ட் இந்த சடங்கு சம்பிரதாயம் இது எல்லாத்தையுமே இவங்க ஃபேஸ் பண்ணி முடிச்சு அதுல இருந்து வெளியே வரதுக்குள்ள அவங்களுடைய குழந்தைய சொந்தக்கார வீட்டுல ஒவ்வொரு நாள் அப்படியே சுத்த வச்சிருக்காங்க. அந்த குழந்தை அவங்க அம்மாவை பார்க்க வரும்போது ஒரு மாதிரி பரிதாபமான நிலையில வந்து பார்த்தாங்களாம். அந்த ஒரு நொடி வந்து ரொம்பவே கதறி கதறி எழுதாங்களாம். உண்மையாலே நம்ம குழந்தைய நம்ம பார்த்துக்கிட்டா தான் உண்டு அப்படின்னு நினைச்சு இதுக்கப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி இவங்க சாப்பாட்டுல இவங்களே சாப்பாடு வந்து ரெடி பண்ணி அதுல பாய்சனும் மிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். இது கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும், சாப்பிடு, நம்ம அப்பா கூடயே வந்து ஃபாரின் போயிடலாம் அப்படின்ட்டு அவங்க குழந்தைகிட்டையும் சொன்னாங்களாம். ஸோ அந்த குழந்தை ஒரு பொம்மையை கேட்டு அழுது அப்படின்னு சொல்லிதான் இவங்க கதறி அழுதுறாங்கன்னு நினைச்சு அந்த குழந்தை உடனே அந்த குழந்தை மெச்சூர்டா இல்லம்மா நீ அழாத, எனக்கு அந்த பொம்மையே வேணான்னு சொல்லிச்சான். அப்பதான் இவங்க முடிவு பண்ணாங்களாம், நம்மள நம்பி நம்ம குழந்தை இருக்கு, எதுக்காக நம்ம சாகணும், நம்ம கணவர் ஆசை என்ன அதை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிதான் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அது இவங்களுடைய பாடல் மூலியமா. இவங்களுடைய இந்த பாடல் திறமையை யாருமே மதிக்கல இவங்களுடைய கணவரை தவிர. எப்படியாவது ஒரு சிங்கர் ஆக்கணும் அப்படின்ற ஆசை அவங்களுடைய கணவருக்கு. அதோடைய வாய்ப்பு இப்ப கிடைக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷம். ஆனா அதை பார்க்க அவர் இல்லைன்றது மிகப்பெரிய ஒரு வலி வேதனை தான். ஸோ இப்படிதான் இவங்க சரிகமப்பா ஆடிஷன் அட்டன் பண்றாங்க. இவர் கணவர் இருந்த ஒரு மாசத்துல போனதுமே செலக்ஷன்ஸ் இப்படி எல்லாத்துலயும் செலக்ட் ஆயிட்டு மெகா ஆடிஷனுக்கு வராங்க. அங்க பாடலை பாத்தீங்கன்னா தவறா பாடுறாங்க. இருந்தாலும் இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதுல அவங்க ஒரே ஒரு பாடலை பாடி எல்லார் கண்களையும் கலங்க வச்சுட்டாங்க. அந்த ஒரு கண்ணீர் பல பேருடைய வாழ்க்கையை மாத்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்படியும் நமக்கு வாழ்க்கை இருக்கு அப்படின்றத மாத்தி காட்டினவங்க தான் பவித்ரா. பல பேருக்கு ஒரு முன் உதாரணமா இருக்காங்க. சிங்க பெண்ணா வளர்றாங்க. இதை விட ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க ஒரு பக்கம்னா, இந்த மரணம் அப்படின்ற ஒரு வழியில இருந்து மீண்டு வருது அது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு சூழல் தான். அதையும் இவங்க கடந்து வராங்க. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா இவங்க ஜெயிச்ச அந்த ஒரு மொமெண்ட்டை தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லணும்னு பேசுவாங்களாம். ஒரு சிலர் இவளுக்கு பைத்தியமே முத்திருச்சு அப்படிலாம் வந்து சொல்லுவாங்களாம். ஒவ்வொரு டேவும்
ஸோ இப்படிலாம் வந்து சுத்தி சுத்தி இவங்கள வந்து டம்ப் பண்ற ஒரு சிலர் இருந்தாலும், இவங்கள தூக்கி விட பல பேரும் இருந்திருக்காங்க. அத நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா கிராண்ட் ஃபினாலேல இவங்களுடைய மகள் நக்ஷத்ராவுடைய கல்வி செலவ முழுக்க முழுக்க ஒருத்தர் எடுத்துக்கிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில என்ன செலவு இருக்க போகுது? நான் கண்டிப்பா சம்பாதிக்க போறேன். என் சம்பாதியத்துல பாதி என்னை யாரெல்லாம் ரசிக்கிறாங்களோ, அவங்களால முடியாத இருக்கிறாங்க. ஏன்னா நான் நெறைய பேர பார்த்த மேடையில, அவங்களுக்கெல்லாம் நான் உதவி செய்யணும். அவங்களுடைய வீட்டுக்கே நான் போய் உதவி செய்யணும்னு நெனைக்கிறேன். எனக்கு தேவையான பணம் பாதி போதும். அத வச்சு என் குழந்தைய பார்த்துப்பேன். நான் என்னையும் பார்த்துப்பேன், குடும்பத்த பார்த்துப்பேன். மீதி பணம் அவங்களுக்காக மட்டும் தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. உண்மையிலே இவங்க இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா, இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இவங்களுடைய குழந்தை தான் அப்படின்றத இவங்களே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லும்போதே என்னை சுத்தி நிறைய நல்லவங்க இருக்காங்க. அதனால தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். பெரிய பெரிய ஆட்கள் இருந்தாலும் என்னுடைய மகள் இல்லைன்னா நான் இன்னைக்கு இந்த வெற்றி கிடைச்சிருக்காது. ஏன்னா அவ அந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ண ஆரம்பத்துல வந்து துள்ளி குதிப்பா, அழுவா, கத்துவா, ஐயோ திரும்ப ரீடேக் எடுக்கணுமே, அந்த இடத்துல யார் என்ன சொல்லுவாங்க, ஒரு பதட்டம் பயம் எனக்கு அந்த ஸ்டேஜ் மேல இருக்கும். ஆனா இப்போ வந்து அவ இந்த அளவுக்கு மெச்சூர்ட் ஆவா நான் நினைக்கவே இல்லை. ஸோ சூழலை அவ புரிஞ்சுக்கிட்டா. திடீர்னு கேட்பா, அப்பாவை பார்க்கணுமா அப்படிலாம் கேட்கும் போது நான் வந்து இங்க போலாம் அங்க போலாம் சொல்லி மாத்தி விட்டுருவேன். ஏன் அவளுடைய பர்த்டேக்கு கூட அவ கேட்டா, ஆனா நாங்க வந்து இங்க போலாமா அப்படின்னு சொல்லி மாத்தி விட்டுட்டோம். இருந்தாலும் அவ எதையோ ஒண்ணு அவளுக்கா புரிஞ்சுக்கிட்டு, ஐயோ அம்மா கிட்ட நம்ம திரும்ப கேட்க கூடாதுன்னு ஒரு ரியாக்ஷன்லாம் கொடுப்பா. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமா இருக்கும். வித்யாசாகருடைய ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா இவங்க தந்தன தந்தன இந்த சாங் பாடியிருப்பாங்க. அந்த ஒரு பேரை இவங்களுடைய பேரை அவர் திரும்ப சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜயகாந்த் சாருக்கும் இவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்ட் இருக்கு எனக்கும் அவருக்கும். ஏன்னா அவருடைய சாங் எடுக்கும் போது தான் எனக்கு நல்ல வெற்றி கிடைக்குது. சார்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு உடனடியா ஜிபே பண்ணிட்டாரு 50,000 ரூபாய். என்னெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல. இப்படியும் மனுஷங்க இருக்காங்களா அப்படின்றதுல ஆச்சரியமா நான் பார்த்தேன். இங்க இருந்தோ வந்து என்னுடைய வெற்றியை பார்த்து மத்தவங்க அழுகுறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏன் சாகணும், நம்ம கணவருடைய ஆசையை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சுதான் இவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஓட்டத்தோடைய முதல் படியா தான் இவங்க உதவி செய்ய முன் வந்திருக்கிறது. இவங்களுக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சாங்க. இப்ப இவங்களே இன்னொருத்தவங்களுக்கு உதவி செய்யற நிலைமைக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே பெருமையான விஷயம், ரொம்பவே சந்தோஷமான விஷயம். நிறைய பேருக்கு இவங்க ஒரு தங்க மகளா மாறிட்டாங்க. இவங்களுடைய கணவருக்கு பாத்தீங்கன்னா இவங்க தெய்வமா இப்ப வரைக்கும் இருக்காங்களாம். ஏன்னா திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் செல்லம் பட்டு செல்லமா கொஞ்சினவர் திருமணத்துக்கு அப்புறம் தெய்வம் தான் கூப்பிடுவாராம். அதுவே இவங்களுடைய பேராவே மாறிடுச்சாம். சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய இசையில இவங்களுக்கு பாடணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையாங்க. கூடிய சீக்கிரம் அதுவும் நிறைவேறும். ஏன்னா திறமை இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா வாய்ப்புகள் கிடைக்கும். கூடிய சீக்கிரம் இவங்களுக்கு கிடைக்கும். விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றியா இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கையிலும். ஸோ இவங்களுடைய ஹஸ்பண்டோடைய உடம்ப போஸ்ட்மார்டம் பண்ணும்போது அங்கங்க வந்து இவங்களுடைய பேர் கிட்டத்தட்ட 17 இடத்துல இவங்களுடைய பேரையும் முகத்தையும் பச்சை குத்தி வச்சிருந்தாராம். உண்மையால இந்த அளவுக்கு ஒரு காதல் கணவர் கிடைப்பாரா அப்படின்ட்டு நினைச்சு கூட பார்க்க முடியல. அதனாலதான் ரொம்ப காதலோ இல்ல ரொம்ப அன்பு வைக்கணும் அப்படின்னா பார்த்துதான் வைக்கணும் போல இருக்கு. அதுல இருந்து இவங்க இப்ப வரைக்கும் மீண்டு வராத இந்த சூழல்ல அவங்களுடைய மகள் தான் இவங்க கூட இருந்து இவங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கு அவங்களுடைய மகள் எப்பவுமே வந்து துணையா இருக்கணும். ஸோ சுத்தி இருக்கிறவங்க தவறா பேசினாலும் சரி அதை எதையுமே காதுல வாங்காம இவங்க ஓடிட்டே இருக்கணும். இவங்க ஓடுற ஓட்டம் தான் இவங்கள மாதிரி இருக்கிற ஒரு சில பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருக்கும், மோட்டிவேஷனலா இருக்கும். நம்ம ஈஸியா சொல்லலாம், ஆனா அந்த வலியும் வேதனையும் அனுபவிச்சவங்க பேசும்போது அதை உள்வாங்கி வாழ்க்கையில நம்ம நடக்கும் போதுதான் அது தனி ஒரு ஃபீல் தான். ஸோ இவங்கள உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சுங்க உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.